ஏய் ஸ்வீட் ஹார்ட், உங்க அம்மாவை மீட் பண்றதுக்கு கரெக்டா ரெடியா இருக்கேன்ல? பெர்ஃபெக்ட். இதெல்லாம் ஓகே. உங்க அம்மா எங்க இருக்காங்க? ஏன் இன்னும் வரல? வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வர கார் கிட்ட போயிருக்காங்க. அவங்க வந்துட்டே இருப்பாங்க. கியாரா எங்க போனா? கியாரா, அம்மா, இது கியாரா, இது அவங்களோட அம்மா. நான் உங்க 2 பேரையும் போய் பார்த்துட்டு வரேன். போ. சபாஷ்டா தம்பி, நீயே இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டனா அது போதும். வேற எதுவும் அம்மாக்கு தேவையில்லை. கடவுளே, இவங்க 2 பேரும் சேர்றது ரொம்ப முக்கியம். இந்த முறை சேர்ந்துட்டாங்கன்னா அப்புறம் ப்ளீஸ் ப்ளீஸ் கடவுளை பிரிக்காத. இரு சனி, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வா, கம் வித் மீ, சீக்கிரம் வா. இவங்க 2 பேரையும் நான் தான் சேர்த்து வைக்கணும் போல இருக்க. முதல்ல நீ என் கூட பேசிட்டு போ. தனு, அம்மா என்ன பெஞ்சில உட்கார சொன்னாங்க. அங்கதான் வருவாங்க. வாங்க. போலாம். உங்க அம்மா எங்க இருக்காங்க? இன்னும் வரவே இல்ல. இப்போ அவங்க வந்துருவாங்க. சூப்பர்மேன், இந்த கிரவுண்ட் கீழே விழ போகுது. லூஸ் ஆயிடுச்சு. இத சரி பண்ணி விடுங்க. ஓகே மிஸ் பியூட்டி, சரி பண்ணிடுறேன். ஹாய் சனி. நீ? ஹலோ ஆண்டி. ஹாய் சனி, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. கியாரா எங்கயாவது பாத்தியா? கியாரா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவ அந்த பக்கம் இருக்கா, அதுவும் சூப்பர்மேன் கூட. ஆனா நான் அங்க இருந்து தான். சரி ஓகே, நான் அங்க போய் பாக்குறேன். நான் போகவா? ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ ஆண்டி. இப்போ ஓகேயா? எனக்கு எப்படி தெரியும்? ஏன் முன்னாடி தான் மிரர் இல்லையே. ஒன் செகண்ட். அது எனக்கு எப்படி தெரியும்? என் முன்னாடி மிரர் தான் இல்லையே. இந்தா பாரு. ஹோல்ட் ஆன். ஓகே, அது அப்படியே விட்டுரு. ஓகே ஓகே, தேங்க்ஸ் சூப்பர்மேன். யூ வெல்கம். குட் ஜாப். உங்களுக்கு எல்லாமே தெரியுதே. யா, தட்ஸ் கரெக்ட். உங்க அம்மா எங்க இருக்காங்க? கியாரா உங்களோட பொண்ணா? ஆக்சுவலி எந்த ஒரு ஃபாதரும் உங்க பொண்ணு இவ்வளவு அன்பா ரெடி பண்ணி நான் பார்த்தது இல்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நீங்க அவ கிரவுனை சரி பண்றத பார்த்துட்டு நீங்க தான் அவ ஃபாதர்னு தப்பா நினைச்சிட்டேன். ஆக்சுவலி இவ என்னோட பொண்ணு இல்ல. ஆனா இவ எனக்கு என்னோட பொண்ணுக்கும் மேல. கியாரா, லெட்ஸ் கோ. பசங்க எல்லாம் ஃபைனல் ரிஹர்சலுக்கு வந்துட்டாங்க. வா போலாம். டீச்சர் கொஞ்ச நேரத்துல வரேன். அது வந்து நோ கியாரா, காம்படிஷனுக்கு டைம் ஆகுதுல்ல. காம்படிஷனுக்கு முன்னாடி எல்லா பசங்களும் பேக் ஸ்டேஜ்ல அசெம்பிள் ஆகணும். ஓகே, லெட்ஸ் கோ. குட் கேர்ள். பை சூப்பர்மேன். பை. ஷோ முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் நான் அம்மாவை மீட் பண்ண வைக்கிறேன். எங்கேயும் போயிடாதீங்க. ஓகே, பை. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். டு வெல். ஓகே. பிரேக் a leg. அதுக்குன்னு உடைச்சிடாத. ஓகே, பை. என்ன பண்ற தனு? நீ என் கையை விடு. எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? எனக்கு எதுக்காக நீ துரோகம் பண்ற? யாருக்கு துரோகம் பண்ற? என்ன சொல்ல வர? பிரக்யா ஒரு கடந்த காலம் அண்ட் நான் தான் எதிர்காலம். பிரக்யா இல்லாதப்ப இந்த வீட்ல நான் இருந்தேன். வீட்ல யாருக்குமே ஒரு சின்ன குறை கூட நான் வச்சதில்ல. அதுலயும் ஸ்பெஷலா உனக்கு நான் உனக்காக என்னெல்லாம் பண்ணேன். சன்னிக்காக பர்த்டே பார்ட்டி வச்சேன், உனக்காக ஆனிவர்சரி பார்ட்டி வச்சேன், காஸ்ட்லி நெக்லஸ் வாங்கி கொடுத்தேன், சன்னிக்கு காஸ்ட்லி டாய்ஸ் வாங்கி கொடுத்தேன். நான் என்ன பண்ணல? யாருக்குமே, நம்ம வீட்ல யாருக்குமே நான் ஒரு சின்ன குறை கூட வைக்கல த்ரிஷா. அப்புறம் உனக்கு எதுக்கு அந்த பிரக்யா இல்லங்கிற குறை தெரிஞ்சது?
அவ இல்லாதப்போ நான் தான் நம்ம வீட்டை சமாளிச்சேன். அப்புறம் எதுக்கு அவளை திரும்ப கொண்டு வந்து நம்ம வீட்டை நாசம் பண்ணணும்னு நினைக்கிற? நானா நாசம் பண்ண பாக்குறேனா? ஆமா, நீதான். நீ பிரபா கிட்ட பேசிட்டு இருந்தல, அது எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன். பிரக்யா அக்காவை திரும்ப கொண்டு வரணும், 2 பேரையும் ஒண்ணு சேர்க்கணும். நான் பண்ண நல்லதுக்கெல்லாம் நீ பதிலுக்கு இதுதான் பண்ணுவியா? த்ரிஷா, நான் நினைச்சிருந்தேன்னா பிரபா கிட்ட நீ இந்த விஷயத்த பேசிட்டு இருக்கும் போதே உனக்கு சரியான பதிலடியை கொடுத்திருப்பேன். ஆனா உன் கூட சண்டை போட வேண்டாம்னு நினைச்சேன். அதனாலதான் உன்கிட்ட தனியா பேச வந்தேன், புரிய வைக்க வந்தேன். நீ இப்ப பேசுறது எப்படி இருக்கு தெரியுமா? இது வரைக்கும் நீ பண்ணதெல்லாம் நல்லது, நான் பண்றது மட்டும்தான் கெட்டதுன்னு உன் நியாயத்தை இப்ப நீ சொல்லிட்டல. இனி ஏன் நியாயத்தை கேள. நீ வீட்ல இந்த பார்ட்டிஸ் வைப்பல, அது உனக்காக வைக்கிறது, உன் போட்டோஸ் வரணுன்றதுக்காக வைக்கிறது. இந்த பார்ட்டிஸ் எங்களுக்காக இல்ல, மீடியால நீ தெரியணுன்றதுக்காக. நீ இந்த ஆனிவர்சரி பார்ட்டி வைக்க போறேன்னு டிராமா பண்ணல, அது எதுக்குன்னா பிரக்யாக்காவை கூப்பிட்டு அவங்க முன்னாடி உன் கழுத்துல மாமாவா தாலி கட்ட சொல்லி பிரக்யாக்காக்கு இருக்கிற உரிமைய அவங்களுக்கு இல்லைன்னு உணர வைக்க. அதையும் செஞ்சுட்ட. நீ எங்க சந்தோஷத்துக்காக பார்ட்டி வைக்கல தனு. இந்த பார்ட்டி நீ பிரக்யாக்காவை பழி வாங்குறதுக்காக வச்சது. எங்களுக்கு நீ பண்ண எல்லாத்துக்குமே உனக்கு பதிலுக்கு என்ன பண்ண போறேன்னு கேட்டல தனு. நீ அந்த பார்ட்டியில தாலி கட்டுற டிராமா பண்ணி. For your kind information, அது ஒன்னும் டிராமா கிடையாது. அபியே என் கழுத்துல தாலியை கட்டுனா. அதுக்கு பேரு கட்டுறது இல்ல, கழுத்துல போடுறதுன்னு சொல்லுவாங்க. அவர் உனக்கு கட்டணும்னு நினைக்கல, அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவர் அங்க ஸ்டேஜ் மேல ஏறினதுக்கு காரணம் எல்லாருக்கும் முன்னாடியும் உன்னை அவமானப்படுத்த கூடாதுன்னு தான். நீ அவரோட பொண்டாட்டின்னு சொல்லிட்டு சுத்துறல, எப்பவாவது அவரோட மனசை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணியா? அவருக்கு என்ன வேணும், அவரோட சந்தோஷம் எதுல இருக்கு? அவரோட சந்தோஷம் நீ கிடையாது தனு. அவரோட சந்தோஷம் வெறும் பிரக்யாக்கா மட்டும்தான். இன்னைக்கு பிரக்யாக்கா அவங்க உரிமையை எடுத்துக்கிட்டு அவர் முன்னாடி வந்தாங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் ஆசைப்பட்ட மாதிரி அவரோட ஃபேமிலி கம்ப்ளீட் ஆயிடும். கண்டிப்பா அவங்க 2 பேரும் ஒண்ணு சேரதான் போறாங்க. யாரு நினைச்சாலும் அதை பிரிக்க முடியாது. அப்படின்னா நீ என்னதான் சொல்ல வர? அபி என் கூட சந்தோஷமாவே இல்லையா? நான் இவ்வளவு சொல்லியும் கூட நீ கேள்வி கேட்கறல்ல தனு. இப்படிப்பட்டவங்களுக்கு என்ன பேருன்னு தெரியுமா? முட்டாள். நீயே ஞாபகப்படுத்தி பாரு. மாமா என்னைக்காவது உன் கூட உட்காந்து அன்பா பேசிருக்காரா? உன் கூட சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காரா? 2 பேரும் சேர்ந்து ஒன்னா சாப்பிட்டிருக்கீங்களா? ஒன்னா சேர்ந்து தூங்குனது கூட இல்ல. உன் கூட அவருக்கு ரூம் கூட ஷேர் பண்ண பிடிக்கல. த்ரிஷா, சும்மா கத்தாத தனு. கத்துறதுனால உண்மை போய் ஆயிடாது. ஒரு விஷயத்தை நீ நல்லா புரிஞ்சுக்கோ. உங்களோட கல்யாணம் வெறும் காம்ப்ரமைஸ் தான். ஜஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். இந்த மாதிரி காம்ப்ரமைஸ் இருக்கிற இடத்துல எந்த வித உரிமையும் இருக்காது. இன்னொரு தடவை என் முன்னாடி இப்படி கைய உயர்த்தணும்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் நான் உன்னை கேட்கிற கேள்விகளுக்கு உன்னால தலை நிமிரவே முடியாது. அம்மா, கியரா பாத்து மெதுவா வா. கியரா, எங்க போன நீ? நான் உன்னை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? அம்மா, என்ன ஏன் தேடிட்டு இருந்தீங்க? அங்க நான் இல்லனா எனக்காக வெயிட் பண்ணிருக்கலாம்ல. நீ கூட வெயிட் பண்ணிருக்கலாம்ல. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா சூப்பர்மேனோட வாய்ஸ் கேட்டது, அதான் போயிட்டேன். நீ என்ன? அட்டென்ஷன் ப்ளீஸ். யார் யாரெல்லாம் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்களோ அவங்க எல்லாம் பேக் ஸ்டேஜுக்கு வந்துடணும். இன்டர் ஸ்கூல் டிராமா காம்படிஷன் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட். நோமா, முதல்ல நீங்க என்னோட சூப்பர்மேன் பாருங்க, அப்புறம் போய்க்கிறேன். அப்புறமா மீட் பண்ணிக்கலாம் கியரா. காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகும். நோ மம்மி, முதல்ல நீங்க என் சூப்பர்மேனை பார்க்கணும். பிடிவாத காரி. உங்கள மாதிரி தான். வாங்க. அங்கிள், நீங்க என் ஷர்ட்டை இன் பண்ணி விடுறீங்களா ப்ளீஸ் அங்கிள்? அவ்வளவுதானா? ஆக்சுவலி ஷர்ட்டை என்னை விட யாராலையும் நல்லா இன் பண்ண முடியாது. அது என்னோட ஸ்பெஷாலிட்டி. பார்த்துக்கிட்டே இரு. உன்னோட சூப்பர்மேன் எங்க இருக்காரு? இங்கதான் இருந்தாரு. அந்த ஆண்டி பார்க்க பியூட்டிஃபுல்லா இருக்காங்க.
தனா ஆண்டியை விடு, பிளே ஸ்டார்ட் ஆக போகுது, நீ போய் அதை பார்ப்போம். Come on. Thank you, uncle. All the best. Shit. சரி, அவர் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்காருன்னு சொல்லு. ஒயிட். அது சரி, உன்னோட கிரவுன் சரியா செட் ஆகல. யார் சரி பண்ணாங்க? என்னுடைய செகண்ட் டாட். யாரு, சூப்பர்மேனா? அவர் என்ன அவர் பொண்ணை விட அதிகம் சொன்னாரு. அதனாலதான் நான் அவரை செகண்ட் டாட் ஆக்கிட்டேன். கியரா, இங்க பாரு, அப்படி யாரையும் டாடுன்னு கூப்பிட கூடாது. எதுக்கு? நீங்க ஏதாவது பையனும் பொண்ணும் பிடிச்சா இது என் பையன் மாதிரி இது என் பொண்ணு மாதிரின்னு சொல்றீங்களே, சோ அதே மாதிரி நான் அவரை என் செகண்ட் டாடா நினைக்கிறேன். வாங்கம்மா போலாம். இந்நேரத்துக்கு நீங்க சூப்பர்மேனை பார்த்திருக்கலாம். ரொம்ப பேசுறீங்க நீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. ஆக்சுவலி நாங்க எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஆடிட்டோரியம்குள்ள போனதுக்கு அப்புறம் எந்த போட்டோஸும் வீடியோஸும் எடுக்க கூடாது. காம்படிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் சிடியை கொரியர் பண்ணிடுவோம். ஓகே. அப்புறம் நீங்க காம்படிஷனுக்கு அப்புறம் எங்கேயும் போயிடாதீங்க. காம்படிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுல ஜெயிச்சவங்களோட பேரண்ட்ஸை நாங்க ஸ்டேஜுக்கு கூப்பிடுவோம். அப்புறம் எங்களோட சீஃப் கெஸ்ட் பேரண்ட்ஸுக்கு முன்னாடியே வின்னர்ஸ்க்கு ட்ராஃபி கொடுப்பாங்க. ஸோ ப்ளீஸ் டோன்ட் லீவ் ஆஃப்டர் த ஃபங்க்ஷன். நீங்க ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க. எனி ப்ராப்ளம்? கியரா ஸ்டடீஸ்ல ஓகே தானே? நான் இப்பதான் உன்னோட மெசேஜை பார்த்தேன். ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஐ நீட் டு திங்க் அபவுட் இட். கியராவை நான் பாத்துக்கிறேங்க. கியரா, பாத்து. நீ நல்லா தானே இருக்க கியரா? உனக்கு அடி ஒன்றும் படலையே? இல்ல, எனக்கு எதுவும் ஆகல. விழியிலே என் விழியிலே கனவுகள் கலைந்ததே, உயிரிலே நினைவுகள் தழும்புதே. உனக்கு ஏதாவது ஆயிருந்தா? அதான் ஒண்ணும் ஆகல. கண்ணீர் வந்து உன் பெயரை எழுதுதே, முத்தமிட்ட உதடுகள் உலர. I love you. Love you too. நான் என்னை காணாமல் தினம் உன்னை தேடினேன். என் கண்ணீர் துளியில் நமக்காக எனக்கு பொண்ணுதான் வேணும். கியூட்டா, லவ்லியா, உன்ன மாதிரியே. விழியிலே என் விழியிலே கனவுகள். இனிமே இப்படி எல்லாம் ஓடாத. ஓகே. எதுக்கு நீ முடிய கலைச்சுக்கிற? இப்படி இருக்கணும். இப்பதான் என் பியூட்டி மாதிரி இருக்க. நீ இப்படியே கனவு கண்டுகிட்டு அந்த உலகத்திலேயே வாழ்ந்துகிட்டு. ஆனா அபியையும் பிரக்யாவையும் ஒன்னு சேர்க்கிறவங்க யாரும் இல்ல. இருக்காங்க. ஓ, ஐ see. You know what? எனக்கு தெரியும் அவள. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? எனக்கு தெரியாம இருக்கும்னா ஏன் வீட்டுல என்கிட்ட இருந்து எதையுமே மறைக்க முடியாது. அப்படின்னா என்னோட டவுட் கரெக்ட் தான். அந்த அடி உன்னாலதான் பட்டிருக்கு, ரைட்?
Absolutely right. அந்த அடி என்னால தான் பட்டுது. மறுபடியும் யாராவது எனக்கும் அபிக்கும் நடுவுல வரணும்னு நினைச்சாங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. கொஞ்சமாவது வெக்கப்படுத்தணும். இந்த மாதிரி கேவலமான வேலையா மனிதாபிமானம் இருக்கா இல்லையா உனக்கு? கீழ்த்தரமான வேலை பண்ணது அவங்கதான். அவங்க பையனையும் மருமகளையும் பிரிக்க பார்த்தாங்க. முதல்ல நான் சரி ஓகே இதெல்லாம் சாதாரண விஷயம், வயசுல பெரியவங்க, பாட்டி வேற, கொஞ்ச நாளைக்கு இருக்க வந்துருவாங்க, பேசாம போயிடுவாங்க நினைச்சேன். ஆனா இல்ல, அவங்க அன்னைக்கு பண்ணத நான் என்னைக்குமே அக்செப்ட் பண்ண மாட்டேன். அதனாலதான் என் கோவத்தை தீக்க நான் அப்படி பண்ணேன். அப்படின்னா நீ சொல்றது பாட்டிக்கு நீ என்ன செஞ்ச? 2 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் உனக்கு தெரியும்னு, இப்ப என்னையே என்னன்னு கேள்வி கேக்குற? நீ அப்ப வேற இன்சிடென்ட பத்தி பேசுறியா? இல்ல, நான் இப்ப உன்கிட்ட என்ன கேக்குறேன்னா, பாட்டிய நீ மறுபடியும் ஏதாவது பண்ணியா என்ன? இவளுக்கு கியாராவை பத்தி ஒண்ணும் தெரியாது. தேங்க் காட். நல்ல வேளை நான் தப்பி தவறி அவளோட பேரை சொல்லல. கடைசி தடவையா உனக்கு நான் சொல்றேன், என்னோட அபி எனக்கு மட்டும்தான் சொந்தம். என் அபியை யாரும் என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. ஹே, அந்த பிரக்யா வேலையை ஒண்ணும் பண்ண முடியல, நீ என்ன பண்ணி கிழிக்க போற? அதனாலதான் சொல்றேன், தேவையில்லாம வெட்டி கனவெல்லாம் காண்றதை விட்டுடு. இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பண்றதை நிறுத்திட்டா அது உனக்கு நல்லது த்ரிஷா. இங்க பாரு, உன்னை பார்க்கும்போது எனக்கு கம்சன் தான் ஞாபகம் வராரு. கம்சன் கூட என்னை யாராலையும் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தாரு தெரியுமா? அதனால அவர் தங்கச்சி பசங்களை கூட அவர் விட்டு வைக்கல. ஆனா பாரு, யாராவது இந்த உலகத்துக்கு ஒரு லட்சியத்தோட வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்கள யாரும் எதுவும் பண்ண முடியாது. கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்தாரு கம்சனை அழிக்கிறதுக்காக. அதே மாதிரி உனக்கு ஒருத்தர் வந்தாச்சு தானே. பயப்படாத, அவங்க உன்னை எதுவும் பண்ண மாட்டாங்க தனு. அது அவங்க 2 பேரையுமே ஒண்ணு சேர்த்து உன்னை தனிமரமா ஆக்க போறாங்க. ஆனா தனு, இதுல நீயோ இல்ல நானோ ஒண்ணுமே பண்ண முடியாத. ஏன்னா இதுதான் காதலர்கள் 2 பேரோட தலை எழுத்த, அவங்களோட விதி. நீயே பார்த்தல, அக்கா அன்னைக்கு ஜுவல்லரி ஷாப்புக்கு வந்தாங்க. இன்னைக்கு பாரு, மாமா இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்காரு. 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கூடிய சீக்கிரமே ஒன்னாகிற வாய்ப்பும் வரப்போகுது. தனு, அவங்க 2 பேரும் ஒருத்தருக்காக ஒருத்தர் பிறந்தவங்க. அவங்க ஒன்னாதான் இருக்கணும். அப்புறம் நீ அவங்கள விட்டு ரொம்ப தூரம் போய் தான் ஆகணும். நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியாது த்ரிஷா. அபியையும் பிரக்யாவையும் ஒண்ணு சேர்க்கிறவங்க யாரும் இல்ல. அப்படி ஒரு வேலை ஏதாச்சும் காரணம் இருந்தா அது யாருன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா அந்த ஆளையும் அழிச்சிருவேன், காரணத்தையும் அழிச்சிருவேன். உங்களுக்கு நான் எங்க அம்மாவை இன்ட்ரோடியூஸ் பண்றேன். உன்னோட அம்மா இங்கதான் இருந்தாங்க. அவங்க இங்கதான் இருந்தாங்கன்னா இப்போ எங்க? அது அங்க இருக்காங்க. பிங்க் சாரியில இருக்காங்களே. Are you sure அவங்க தான் உன் அம்மாவா? அவங்க என் அம்மா இல்ல. அவங்க பிங்க் சாரி தான்
அதான பார்த்து உன் ஃபேஸ் மேட்சே ஆகல. நீ உன் அப்பா மாதிரி நினைச்ச. எனிவேஸ், எங்க உன்னோட அம்மா? அவங்க உன்னோட அம்மா இல்லனா உன் அம்மா எங்க? அதான் தெரியல. இங்கதான் எங்கேயோ இருந்தாங்க. இங்கதான் இருந்தாங்கன்னா இப்போ எங்க? ஆக்சுவலி நீ எப்படி கியூட்டா இருக்கியோ, ஐம் ஷூர் உங்க அம்மா கூட கியூட்டா தான் இருப்பாங்க. யாராவது ஒரு பையன் அவங்க அம்மான்னு சொல்லி உங்க அம்மாவை கூட்டிட்டு போயிருக்கலாம். நீ என்ன கூட்டிட்டு வந்த மாதிரி. சரிவா, உனக்காக ஒரு புது அம்மாவை தேடலாம். நோ, நான் அவங்கள உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். சரி, ஓகே, நாம இப்போ ஒரு வேலை பண்ணலாம். நீ இப்போ ஆடிட்டோரியம்குள்ள போ. நான் ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் உனக்காக வெயிட் பண்றேன். ஐ ப்ராமிஸ். ஓகே? நீங்க 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா அப்ப அவங்கள மீட் பண்ணிருக்கலாம். பட் நெவர் மைண்ட். ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமே அவங்கள மீட் பண்ணுங்க. ஆனா இன்னைக்கு உங்களையும் அவங்களையும் மீட் பண்ண வச்சே தீருவேன். சரி வா, ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆகுது. கம் ஆன். ஒருவேளை கியாரா இவரை என்ன மீட் பண்ண வச்சானா அப்புறம் இவருக்கு கியாரா எங்க குழந்தைதான்னு தெரிஞ்சிடும். அப்புறம் கியாராவை என்கிட்ட இருந்து இவரு பிரிச்சிருவாரு. இல்ல, இது நடக்க கூடாது. இவர் என்னை விட்டு தூரமா போயிட்டாரு. கியாராவையும் என்கிட்ட இருந்து பிரிச்சிருவாரு. அப்புறம் நான் வாழ்றதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும்.